ஹாய் கைஸ். நம்ம வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்னன்னு தெரியும் எல்லாத்துக்கும். பட் ஓஎஸ்சி லேயர்ஸ் தெரிஞ்சு நானும் தான் படிச்சுட்டு வந்தேன். பட் இதெல்லாம் எனக்கு இருந்த மாதிரி ஞாபகம் இல்லை. இருந்தாலும் இப்போ வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரோ இல்லை நீங்கள் வந்து ஒரு 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 ஃப்ரெஷராக இருந்து நீங்கள் வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போகணுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை க்ரியேட் பண்ணுவீங்க. அவங்க எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. டெவலப்பராக பேக்கெண்டில் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்கன்னா இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குங்கிறது பேக் டு பேக் பெருசாக இருக்கும். லைக் நான் வந்து அதில் மெயின் லேயர் நான் சொல்கிறேன். ஓஎஸ்ஐ லேயர்ஸ் 7 லேயர் இருக்குது அதில். அதுதான் மெயின் அங்கே ப்ளே பண்ணுது. அந்த 7 லேயர்ஸ் இருந்தாலே அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிய வந்துடும். அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? இப்போ வந்து ஓஎஸ்ஐனா ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னால் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்னொருக்காக கூட சொல்கிறேன். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னால் ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை 4 கம்ப்யூட்டர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, லைக் கம்யூனிகேட் பண்ணுறது தான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். அந்த மாதிரி லோக்கல் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குன்னு ஒன்று இருக்குது. லேன் தான் அது பேர். நீங்கள் வந்து ஒரு ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்கள் 4-5 டெஸ்க்டாப்பை வச்சு நீங்கள் 4-5 கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்கன்னு வைங்க. 4-5 டெஸ்க்டாப் வச்சுக்கிட்டே உங்களுக்குள்ளேயே. அதான் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க். அவ்வளோதான். அங்கே டேட்டா சர்வர் எல்லாமே நடக்கிறது எல்லாமே அந்த வழியாக இந்த இந்த மாதிரி தான் இந்த லேயர்ஸில் தான் வந்து எல்லாமே நடக்குது. நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறதோ சரி, உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வர்றதோ சரி, இந்த 7 லேயர்ஸை தாண்டி தான் வருது. ஓகேவா? இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஐ திங்க் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கு நீங்கள் போனீங்கனாலுமே இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இது. அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் எல்லாமே இன்டர்வியூவில் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் ஓஎஸ்ஐனா என்ன, ஓஎஸ்சி லேயர்ஸ்னா என்னென்னு, அப்புறம் வந்து டிசிபினா என்ன, ஐபி அட்ரஸ்னா என்ன, டிஎன்எஸ்னா என்ன, டிஎன்எஸ் எதுக்கு ஒர்க் ஆகுது, அப்புறம் என்ன, அவ்வளோதான். லைக் மேக் அட்ரஸ்னா என்ன, ஒய்ஃபைனா என்ன, இதெல்லாமே தெரியணும். 7 லேயர்ஸ் நீங்கள் பாருங்கன்னா, லைக் ஃபிசிக்கல் லேயர் ஒன்று இருக்குது, டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர். நம்ம வந்து இப்போ வந்து இதை பாட்டம் டு டாப் அப்ரோச்சில் பார்ப்போம். லைக் அப்ளிகேஷன் லேயர் ஃபஸ்ட்டு. அப்ளிகேஷன் லேயர்னால் நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசரில் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்களோ, ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ, அதுதான் அப்ளிகேஷன் லேயர். அங்கே பாருங்க, எக்ஸாம்பிள் ப்ரௌசர் இமெயில் எஃப்டிபி. எஃப்டிபினா ஒன்றும் இல்லைங்க, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். லைக் நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் டு அனதர் கம்ப்யூட்டருக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அதுவும் ஒரு ப்ரோட்டோக்கால் தான். நீங்கள் வயர் மூலியமாகவும் பண்ணலாம், அடுத்து என்ன ஒய்ஃபை மூலியமாகவும் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம், ப்ளூடூத் மூலியமாகவும் பண்ணலாம். அதுதான் ப்ரோட்டோக்கால், எஃப்டிபி ப்ரோட்டோக்கால். அப்ளிகேஷன் லேயர்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்களோ இல்லை என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அதுதான் ஒரு லேயர். ஓகேவா? நீங்கள் டேட்டாஸை கொடுக்குறது அதெல்லாமே. ப்ரெசன்டேஷன் லேயருங்கிறது டேட்டாஸை வாங்கி நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட்டில் டேட்டாஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாமே வந்து ஃபார்மட் பண்ணி செக்யூராக எடுக்கிறதுக்கோசரம் என்கிரிப்ட் பண்ணி வச்சுக்குவோம் எல்லாமே. நீங்கள் இப்போ வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறீங்கன்னா, நீங்கள் டேட்டாவை கொடுத்து ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறீங்கன்னா அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே என்கிரிப்ட் பண்ணிடும். ஒரு வேளை நம்ம வந்து ரெக்வஸ்ட் வாங்க போகிறோம், லைக் ரெஸ்பான்ஸ் வாங்க போகிறோன்னா, லைக் டீக்ரிப்ட் பண்ணி நமக்கு தரும் டேட்டாவை. அவங்க என்ன பண்ணாங்களோ, என்ன டேட்டாவை கொடுத்தாங்களோ அப்படியே நமக்கு டீக்ரிப்ட் ஆகி காட்டும். அதுதான் விஷயம். ஓகேவா? அப்போ ப்ரெசன்டேஷன் லேயரில் வந்து என்ன நடக்கும்னா, என்கிரிப்ட் பண்ணி டேட்டாஸ் எல்லாத்தையுமே என்கிரிப்ட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிடும். உங்களுக்கே தெரியும், லைக் கம்ப்ரஸ் பண்ணுவீங்க. டார் ஃபைலு, லினக்ஸ்னா டார் ஃபைலில் பண்ணுவீங்க, இல்லைன்னா வந்துட்டு ஜிப்புனா எல்லாத்துக்கும் தெரியும், எனக்கு தெரிஞ்சு ஜிப் ஃபைல். லைக் கம்ப்ரஸ் பண்ணி கம்மியாக்கிடுவீங்க அந்த ஃபைலோட இதை. அது மாதிரி பண்ணுறது தான் இதுவுமே. அப்புறம் டேட்டா ஃபார்மட்டிங்கில் ஜேசான் இருக்குது, எக்ஸ்எம்எல் இருக்குது, ஹெச்டிஎம்எல்லும் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம வந்து நான் வந்து ஒர்க் பண்ணதில் ஜேசான். நான் வந்து ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணங்காட்டி பேக்கில் வந்து ஜேசான் ஃபார்மேட்டில் தான் எல்லாமே போகும் டேட்டாஸ் எல்லாமே போயிட்டு வர்றது எல்லாமே. ஸோ அவ்வளோதான். அப்புறம் இங்கே போனீங்கன்னா செஷன் லேயர்னால் என்னென்னா கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. நீங்கள் அந்த லேயருக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் கனெக்ட் ஆகிரும். நீங்கள் வந்து ஒரு கூகுளுக்கு வந்து இப்போ ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்கன்னா, சரி கூகுளோட சர்வர் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். அந்த செஷன் லேயர் வந்து மேனேஜ் பண்ணும் செஷனை. நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிட்டீங்க,
அப்படின்னு. எண்ட் ஆனீங்கன்னா எண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிடும். லைக் அது என்ன கண்ட்ரோல் பண்ணதுன்னா லாகின் அண்ட் லாக் அவுட் அவ்வளோதான். இங்கே லாகின் அண்ட் லாக் அவுட் பண்ணுறது தான். லாகின் பண்ணிங்கன்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, அந்த செஷன் இருக்கும் நம்மகிட்ட. லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அந்த செஷன் போயிடும், அவ்வளோதான். கனெக்ஷன் முடிஞ்சுன்னு அர்த்தம். அடுத்து டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயருங்கிறது டிசிபிங்கிறதுனா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு ஃபஸ்ட். அது ஒரு ப்ரோட்டோக்கால். ப்ரோட்டோக்கால்ஸ்னால் ஃபஸ்ட் என்னென்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி தான் அது. நீங்கள் வந்து எண்டு டு எண்ட் டெலிவரி பண்ணுறதா இங்கே. டிசிபினா என்னென்னு இப்போ சொல்கிறேன். லைக் டிசிபி இல்லைங்க, இப்போ வந்து ஒரு ஒரு ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் கூட வேணாம், உங்கள் வந்து இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா இப்போ போயிட்டு என்ன பண்ணணும்னா அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து எச்சா தான் இருக்கும் ரெசல்யூஷன். ஒரு வீடியோ வந்து 10 நிமிஷத்துக்கு மேலேனாலே கண்டிப்பாக 1 ஜிபிக்கு மேலே தான் போகும் ரெசல்யூஷன் அதிகமாக இருந்தால். ஸோ அப்படி இருக்கும்போது அதை அப்படியே லோட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. அதை வந்து ஃபுல்லாக உடச்சிரும். அதை உடச்சி பேக்கெட் பேக்கெட்டாக பண்ணிக்கும். இப்போ வந்து 1 ஜிபி இருக்குன்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கெட்டாக உடச்சி வச்சுக்கும். அதை வந்து ஆர்டரை அடுக்கி வச்சிரும். இது இந்த உடைக்கிற விஷயம், ஆர்டரை அடுக்கிற விஷயம் எல்லாமே டிசிபி தான் பண்ணுது. எல்லாமே டேட்டாஸை ரெடி பண்ணுறது. லைக் நீங்கள் வந்து உடச்சி டேட்டாஸை வந்துட்டு அடுக்கி வைக்கிற மாதிரி. ஓகேவா? டிசிபியோட கண்ட்ரோல்ஸ். இங்கே டிரான்ஸ்போர்ட் லேயரும் அது மாதிரி தான். எல்லாமே ரெடியாக இருக்கா பார்த்துறது. எரரும் கண்ட்ரோல் பண்ணும், ஃப்ளோ கண்ட்ரோல். ஓகேவா? டிசிபினா ரிலேபிளாக இருக்கும். ஒன்றுமே லைக் பைய தான் போகும். அது வந்து ஃபாஸ்ட்டு கிடையாது, ஸ்லோ தான். ஆனால் யூடிபிங்கிறது ஃபாஸ்ட். லைக் ஸ்ட்ரீமிங்க்கு யூடிபி யூஸ் ஆகும். ஸ்ட்ரீமிங்னா லைவ் ஸ்ட்ரீமிங்கு, இல்லைன்னா வந்துட்டு கேமு, வீடியோஸு எல்லாத்துக்குமே யூடிபி தான் யூஸ் ஆகும். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் டிசிபியை வச்சு வீடியோஸ் வச்சு சொன்னேன். பட் ரியல் டைமில் வந்து வீடியோஸை யூஸ் பண்ணணும்னா யூடியூப்பில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, ஜஸ்ட்டு நெட்வொர்க் லேயருக்கு போவோம். நெட்வொர்க் லேயர்னால் இங்கே வந்துட்டு ரவுட்டிங்னா என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ரவுட்டிங்னா ஒரு ரூட், ஒரு 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 பாத். நீங்கள் வந்து எங்கே லாகின் பண்ணியிருக்கீங்க அங்கே தான் நீங்கள் கொடுக்குற ரெக்வஸ்ட்டு வந்து அங்கே தான் போகணும். அந்த பாத்து தான் இந்த டிவைஸுங்கிற ரவுட்ருங்கிறது அங்கே தான் வந்து டைரக்ட் பண்ணிவிடும். நம்ம ஒரு ஒரு ரெக்வஸ்ட்டு கொடுக்குறோம்னா அந்த ரெக்வஸ்ட்டும் வித் அந்த டேட்டாவையும் எங்கே அனுப்பிவிடும்னா அந்த ரவுட்டிங்க்கு கரெக்டாக நீ எங்கே லாகின் பண்ணியிருக்கியோ அங்கே தான் நீ போகணும் அப்படின்ட்டு அது ரவுட் பண்ணி விட்டுரும். இப்போ அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இல்லைன்னா இப்போ வந்து அட் அ டயத்தில் ஒரு 10 பேர் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. ஒரு வேளை நான் வந்து கூகுளுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், வேறு வந்து இன்ஸ்டாகிராமுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறான், இன்னொருத்தன் வந்து வேறு ஏதாவது சர்வருக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறான். அட் அ டயத்தில் இது பண்ணையில் வந்து எப்படின்னா கொலாப்ஸ் ஆகி வேறு வேறு ரவுட்டருக்கு போகக்கூடாது. அதான் வேறு ஒரு ரவுட்டிங்க்கு லைக் வேறு வேறு பாத்துக்கு போகக்கூடாது. ஸோ அதனால் இந்த டிவைஸ் ஒர்க் வந்து என்னென்னா நீ வந்து எதுக்கு லாகின் பண்ணியிருக்க, நீ எதுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கறது வந்து அவனுக்கு தான் போகணும்னு அர்த்தம். அவ்வளோதான். இங்கே வந்து அதுதான் பண்ணிவிடும். லைக் அந்த நீ நிர்லு நீ எங்கே போகணும் அப்படின்னு கேட்டு அதை அந்த வழியை சொல்லும். அதுதான் வேலை டிவைஸுக்கு. ஓகேவா? ஃபைண்ட் த பெஸ்ட் பாத். அவ்வளோதான். இங்கே போட்டிருக்க பாருங்க, ஃபைண்ட் த பெஸ்ட் பாத் கண்டுபிடிக்கிறது. அப்புறம் ஹேண்டில்ஸ் ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ்னால் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து கனெக்ட் ஆகுறீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் அதுதான் ஐபி அட்ரஸ். அவ்வளோதான். நீங்கள் எவ்ரி ரெக்வஸ்ட் எங்கே கொடுத்தீங்கனாலும் அந்த ஐபி அட்ரஸ் வந்து சேவ் ஆகிட்டுருக்கும். என்ன பார்ட்டியில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, லைக் நீங்கள் வந்து ஜியோ யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜியோ ஆஃபீஸில் வந்து உங்களோட ஐபி நீங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட்டோட அந்த ஐபி, இந்த ரெக்வஸ்ட் வந்து இந்த ஐபிலேருந்து இந்த சர்வருக்கு போயிருக்கு அப்படின்னு அங்கே சேவ் ஆகும். அவ்வளோதான். டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயர் மீன்ஸ் நம்ம அப்போவே சொன்னோம்ல, ஒரு பேக்கெட்டாக லைக் டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து பேக்கெட்டாக பிரித்து அப்லோட் பண்ணணும்னு சொன்னோம்ல, அந்த பேக்கெட்டாக இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃப்ரேமில் க்ரியேட் பண்ணி அதில் அட்டாச் பண்ணி மேக் அட்ரஸையும் சேர்த்து ஸ்டாம்ப் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிசிக்கல் லேயர்னால் ஒன்றுமே இல்லை. லைக் இப்போ வந்து நீங்கள் வந்து ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுதான் ஃபிசிக்கல் லேயர். ஸோ கண்ணுக்கு பார்க்குற விஷயம் அதெல்லாமே. ஸோ முதல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒய்ஃபை யூஸ் பண்ணங்காட்டி அது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக இருக்குது. இப்போ அதுதான் ஃபிசிக்கல் லேயர்ம்பாங்க கிட்டத்தட்ட. இப்போ ஸோ ஆல் டன் ஐ திங்க். அவ்வளோதான். இதுதான் நடக்குது இப்போ. இப்போ வரையும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒரு சென்டர் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்துருக்கோம். லைக் இப்போ வந்து நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன்னா அது சென்டர்ஸ்
போய் ரிசீவருக்கு பார்த்தோம்னா, சேட் அப்ளிகேஷன் பண்றேன். இப்போ சென்ட் பண்றேன்னா, அந்த சர்வருக்கு போய் இந்த லேயர்லாம் தாண்டி சர்வருக்கு போகும். இப்போ வரையும் சொன்னது வரையும். அதுவே ரிசீவருக்குனா, அப்படியே ஆப்போசிட்ல வரும். 1லேருந்து அப்படி 7க்கு அப்படியே போகும். ஃபர்ஸ்ட்டு சென்டருக்கு வந்து எப்படின்னா 7லேருந்து 1 வரும். ரிசீவருக்கு வந்து 1லேருந்து 7 போகும். லைக் அதே 7 லேயர்ஸ் தான். ஆனா, அது உல்டாவா அப்படியே நடக்கும் அங்க. தட்ஸ் ஆல். ஐ திங்க் இன் திஸ் 7 லேயர்ஸ் ஐ எம் டன். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, லைக் நீங்கள் வந்து கோர் சிஎஸ்ன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் வந்துட்டு நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கோர் சிஎஸ் படிங்க. அது லைக் நீங்கள் எப்படின்னா ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிக்கெல்லாம் போகணுன்னா முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கிட்டலாம் கேட்டிங்கன்னா அவங்க வந்து கோர் சிஎஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடணும் அப்படிம்பாங்க. அது அது ஏன்னா லைக் கோர் சிஎஸ்ல என்னென்னா டிபிஎம்எஸ் ஒன்று இருக்குது. அதுதான் எஸ்கியூஎல். அப்புறம் வந்துட்டு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் ஒன்று நெட்ஒர்க்கிங்கு. அப்புறம் வந்துட்டு ஊப்ஸ் கான்செப்ட். திஸ் 4 இஸ் மஸ்ட் ஃபார் கோர் சிஎஸ். நீங்கள் ஒரு ஒரு கம்பெனிக்கு நீங்கள் கிராக் பண்ணுறீங்கன்னா இந்த இந்த 4ம் தெரிஞ்சிருந்தா பெட்டர். ஓஎஸ் ஆல்சோ தெரிஞ்சு இந்த ஓஎஸ்ஐ லேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன், இந்த 7 லேயர்ஸு. ஸோ இன்கேஸ் புரியலன்னா விட்டுருங்க. என் வீடியோ தான் பார்க்கணுன்னு அவசியம்லாம் கிடையாது. வேறு வீடியோ கூட பாருங்கள். லைக் ஆனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரோ யூஸ் பண்ண போகிறீங்க, லைக் இருக்க போகிறீங்க, பேக்கெண்டில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. என் வீடியோ தான் பார்த்து தெரியணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நான் சொல்கிறது புரியலைன்னா வேறு வீடியோ பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக இந்த 7 லேயர்ஸை தெரிஞ்சுக்குங்க, ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அண்டு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See the next video. Okay, bye.